ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நாள் நைட்டே பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் அதே ஜாரில் பழமான தக்காளி 2, இஞ்சி, பூண்டு இதே நேவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கலாம். இதை நம்ம அது எல்லாமே தனித்தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் பற்ற வச்சுட்டு நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததும் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து, அந்த வெங்காயம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லை, நான் தக்காளியிலே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். ஒட்டுச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்தகுந்தவர் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு நல்லா 2 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் இதில் நம்ம பொருளெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பச்சை பட்டாணி பார்த்திங்களா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிக்கோங்க. ஒரு சொம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த பட்டாணி அரைச்ச விழுதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. கொதி வரணும், கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டாணி வேகும். நம்ம ஊற மட்டும்தான் வச்சுருக்கோம், அதனால் பட்டாணி இப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவங்க நல்லா திக்காக இல்லை வந்துருச்சு நமக்கு பச்சை பட்டாணி கிரேவி. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான பச்சை பட்டாணி கிரேவி. நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.